தன் பாலகனை மறந்தாலும் நான் மறவேன் என்று நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். உன்னுடைய சொந்த தாய் உன்னை மறந்தாலும் உன்னுடைய ஆண்டவர் உன்னை மறக்க மாட்டார். அவர் கேட்கிறார் ஒரு கேள்வி, தாய் தன் பாலகனை மறப்பாளோ? மறந்தாலும் நான் உன்னை மறவேன். எவ்வளவு ஒரு நிச்சயமான வாக்குத்தத்தம் பாருங்கள். அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம்மை மறவாத தேவன் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னார். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதார். நான் தீர்ப்பை அவர் கையில் தந்து ஜீவன் பாதை என்று ஓடுவேன். தாய் தீர்ப்பை கலபாலா நீங்கள் பிறச்சுட கத்துராயிரமா. நமக்கு ஜெயம் தரும் இயேசு ராஜாவை பற்றி ஒரு கோரஸ் பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து கை தட்டி நம்முடைய கைகள் நல்ல சுகமுள்ள கைகள், நல்ல சுகமுள்ள கைகள் இருக்கிறவங்க கை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் தட்டுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசு ராஜா, நம் இயேசு ராஜா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் நமக்கே. ஜெயம் ஜெயம் ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் நமக்கே. இன்று முழு உலகமே வியாதியை கண்டு பயந்து கொண்டே இருக்கிறது. இப்ப கடைசியா வந்திருக்கிறது எது? பன்றி காய்ச்சல். பன்றி காய்ச்சல் முழு உலகத்தில் உள்ளதான ஜனங்களையும் பயப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஆனால் நமக்கு பயம் இல்லை. காரணம்,
நம்முடைய வியாதிகளையும் நம்முடைய பாவங்களையும் இயேசு சிலுவையில் சுமந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் நம்முடைய ஜெயமாக இருக்கிறது. நாமவே ஜெயம் எடுக்க நமக்கு திராணி இல்லை, பலன் இல்லை, நம்மால் இயலாது. ஆகையால் அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜெயம் உன்னுடைய ஜெயம் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொன்னது போல என்னுடைய ஜெயம் உன்னுடைய ஜெயம் என்று சொல்லுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய தொழிலிலே நீ ஜெயம் எடுக்க முடியும், உன்னால் முடியும் என்று நீ நினைக்காதே. உனக்கு ஜெயம் தரக்கூடியவர் தேவன். அவரை கொண்டுதான் நீ ஜெயம் எடுக்க முடியும். தனித்தனியாக தங்கள் பலத்திலே சார்ந்தவர்கள் சோர்ந்து போகிறார்கள். தங்களுடைய திறமையை சார்ந்தவர்கள் வெட்கப்பட்டு போகிறார்கள். ஆண்டவரை சார்ந்து இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். Thank you Jesus. Amen. Thank you Lord. Hallelujah. என் பிள்ளைகளே, my children, நான் உங்களை நேசிக்கிறேன். I love you. என் சமூகத்தில் வாஞ்சியோடும் தாகத்தோடும் வந்திருக்கிற உங்களை நான் காண்கிறேன். As you have come with all desire and longing, I am able to see you. நான் மனுஷருடைய முகத்தை பாராமல் நான் மனுஷருடைய இருதயங்களை காண்கிற தேவனாக இருக்கிறேன். I am not the Lord seeing the face, but I am the Lord able to see the heart of every man. நான் உன்னுடைய முகத்தை பார்த்து உன்னை ஆசீர்வதிக்காமல் உன் இருதயத்தை கண்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன். I will never see your face and bless you, but seeing your heart I will bless you. நான் பட்சபாதம் இல்லாத தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And God says, I am the Lord, having no partiality. Hallelujah. Amen. Amen. Hallelujah. 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 இந்த ஸ்தோத்திர ஜெபத்தின் முதலாவது வசனம் நான் என்ன சொல்ல வேண்டும் ஆண்டவரே என்று நான் காத்திருந்தேன். When I was waiting for the Lord, what would be the first words I should express to the congregation? கர்த்தர் எனக்கு ஏவின வசனம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். Even the Lord God is always loving. தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is always loving. ஒன்று யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தேவன் அன்பா இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Even the 1 John chapter 4 verse 8, here it is said, God is love. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். For God is love. இன்றைக்கு பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். பிள்ளைகள் எப்போதும் தங்கள் பெற்றோர் தங்களிடத்தில் அன்பா இருக்க மாட்டார்களா என்று எதிர்பார்ப்பார்கள். Even if you take children, it will always think whether parents would always love them. பள்ளியில் பயிலும் மாணவர்களை கவனியுங்கள். அவர்களுடைய ஆசிரியர்கள் தங்களிடத்தில் அன்பா இருக்க மாட்டார்களா என்று எதிர்பார்ப்பார்கள். Even the students who are studying in the school, and they expect whether their teachers would love them. வேலை செய்யும் இடங்களில் பாருங்கள், தங்களுக்கு மேல் அதிகாரிகள் தங்கள் மேல் அன்பா இருக்க மாட்டார்களா என்று எதிர்பார்ப்பார்கள். Even in the working place, even they expect the superiors should be loving them. ஒரு வேலைக்காரனை பாருங்கள், தன் எஜமான் தன்னிடத்தில் அன்பா இருக்க மாட்டானா என்று எதிர்பார்ப்பான். Even a servant expect his master that he should love him. ஒரு சபையாரை பாருங்கள், சபையார் தங்கள் போதகர் தங்களிடத்தில் அன்பா இருக்க மாட்டாரா என்று எதிர்பார்ப்பார்கள். Even as for the church concerned, they expect whether the pastor would be loving them. ஒருவேளை இவர்கள் எல்லாரிடத்தில் நாம் எதிர்பார்க்கிற அன்பு குறைந்து போகலாம், ஆனால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். But whatever the love we expect, that may decrease, but our God is always loving us. இந்த வசனம் தான் நான் சின்ன பையனாக இருந்தபோது முதலாவது நான் கற்றுக்கொண்ட வசனம். And this is the first verse while I was a boy which I learned first in my life. முதல் நான்
சிறு பையனா இருக்கும்போது கற்றுக்கொண்ட வசனம் இது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். When I was a little boy, the first verse what I learned, God is love. தேவனுடைய அன்பு இன்றைக்கு மனிதனை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. Even the love of God, even today, it is changing every man. பசிபிக் மகா சமுத்திரத்தில் ஃபிஜி தீவுகள் இருக்கின்றன. Even in the Pacific Island, and there is a place called Fiji. ஃபிஜி தீவுகள் இருக்கின்றன. And there is a Fiji Island. ஒரு காலத்தில் அந்த ஃபிஜி தீவுகளில் உள்ள மக்களுடைய சரித்திரத்தை படித்தால் மிகவும் காட்டுமிராண்டிகள், மனிதர்களை சாப்பிடுகிறவர்கள். Even if you study about the Fiji Islands, they were cannibals or they were man-eaters. அவர்களுடைய ஒரு கூட்டத்தினருக்கும் இன்னொரு கூட்டத்தினருக்கும் சண்டை வரும்போது அவர்கள் ஒரு கூட்டத்தினர் இன்னொரு கூட்டத்தினரை கொண்டு விடுவார்கள். அப்படி கொல்லப்பட்டவர்களை கொண்டு போய் சாப்பிடுவார்களாம். And when there is a quarrel between the two groups, the person who have been killed, they will eat that man. இந்த பைபிளோடு கூட மிஷனரிமார்கள் அங்கே போனபோது அவர்களையும் பிடித்து சாப்பிட்டார்கள். Even the missionaries who went to that place with the Bible, they ate those missionaries. ஆனால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற வார்த்தை அந்த மனிதரை மாற்றியது. But the God is love, that very word had changed their cannibal. இந்த அதிகாலையிலே தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று உங்கள் உள்ளத்திற்குள் விசுவாசிக்கிறவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆர்ப்பரிப்போடு அந்த அன்பின் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. People who say in the heart, God is love, with a great shout, you praise your God. Amen. Hallelujah. Hallelujah. உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்லுகிறேன், உன்னுடைய தனிப்பட்ட விஷயத்திலே தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு நீ துதிக்க வேண்டும். And even for each and every one I say in your personal life that God is love, with that understanding you have to praise your God. எல்லாரும் துதிப்போமாக. தேவன் அன்பாகவே இருக்கிறார். Praise Hallelujah. Amen. உங்களுடைய துதியின் சத்தம் மிகவும் ஆர்ப்பரிப்போடு காணப்படட்டும். கர்த்தரை துதியுங்கள். அன்பின் தேவனை துதிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, 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 praise the Lord. அடுத்ததாக தேவன் இம்மட்டுமாக நமக்கு உதவி செய்தார். அந்த உதவிகளை நினைத்து முதலாவதாக நாம் அவரை துதிப்போமாக. Even the Lord God hitherto had helped us, and thinking about those help, let us praise our God. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சாமுவேல் சொல்கிறார், இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று. Even 1 Samuel chapter 7 verse 12, here Samuel said that hitherto God had helped us. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். And God, hitherto God, he had the Lord help us. அந்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். Hitherto had the Lord helped us, and he named it as Ebenezer. சற்று திரும்பி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை. Just you turn your life and look back. எந்தெந்த இடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்தார் என்று. In what all the places God had helped you. அவைகளை நாம் மறக்கவே கூடாது. And we should never forget those things. அவர் செய்த உபகாரங்கள் ஒன்றையும் மறவாதே. And we should never forget all the goodness what he did for our life. அப்படித்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது தன் ஆத்மாவோடு பேசுகிறான். And even the psalmist was talking to his soul in that way. ஒரு மனிதன் தேவன் செய்த நன்மையை மறந்துவிட்டால், if any man forget the goodness of the Lord, அவனுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் தடைபட்டது என்று அர்த்தம்.
Even the progress in his life has been hindered. ஆகையால் எந்தெந்த இடத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தாரோ அதெல்லாம் நினைத்து இப்பொழுது நாம் அவரை துதிக்க போகிறோம். What all the places God had helped us, we are going to think about and we are going to praise God. நானும் கூட என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் உதவி செய்தார் என்ற அந்த அதை ஞாபகப்படுத்தி நான் கர்த்தரை துதிக்க போகிறேன். Even now I also going to remind about the circumstances where God helped. With that I am also going to praise God. கர்த்தர் இப்பொழுது முழங்கால் நின்று துதிப்போம். கர்த்தர் செய்த எல்லா உதவிகளுக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. Let us all stand on knees and praise all the goodness of the Lord. Amen. Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Amen. ஸ்தோத்திரம் 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 நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இம்மட்டும் அவர் எபனேசர். Hitherto he had been as Ebenezer. இப்பொழுது அவர் இம்மானுவேல். Even now he is Emmanuel. இனிமேல் அவர் யெகோவா ஈரே. Even in coming day he is going to be Jehovah Jireh. நான் திரும்பவும் சொல்கிறேன். Let me repeat back again. இம்மட்டும் அவர் எபனேசர். Hitherto he had been as Ebenezer. இப்பொழுது அவர் இம்மானுவேல். Even now he is Emmanuel. இனிமேல் அவர் யெகோவா ஈரே. And in coming day he is going to be கர்த்தரை விசுவாசத்தோடு துதிப்போமாக. ஹalleluya. 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 ஆமென். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah, 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 amen, praise the Lord, hallelujah, praise the Lord, 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் எல்லாரும் நம்முடைய தேவனை துதிக்கும் போது பரலோகம் நம்முடைய துதிகளை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. When we praise our magnifier God, even the whole heaven is keenly watching us. பரலோகம் இந்த இடத்தை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. Even the heaven keenly watching us. அந்த எபனேசரை துதியுங்கள். Let us praise that Ebenezer. அந்த இம்மானுவேலை துதியுங்கள். You praise that Emmanuel. அந்த யெகோவா ஈரே துதியுங்கள். That you praise that Jehovah Jireh. உங்களுடைய கைகளை தட்டி துதியுங்கள். You clap to Amen. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Stotram, stotram. Hallelujah. Stotram, stotram. அடுத்ததாக எல்கானா என்று ஒரு மனிதன் அவனுடைய பாசம் நிறைந்த மனைவியோடு 3 கேள்விகளை கேட்டான். அந்த கேள்விகளை இன்றைக்கு நாம் தியானித்து நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். Even the Elkanah was a person, he had a loving wife, and you put a 3 questions, and we are going to meditate and praise our God. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே எல்கானா அன்னாளோடு 3 கேள்விகள் கேட்கிறான். In 1 Samuel chapter 1 verse 8, and Elkanah is asking 3 questions to Hannah. அன்னாளே ஏன் அழுகிறாய்? Hannah, why thou weepest? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? Why eatest thou not? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? And why thou be grieved? அந்த வசனத்தை வாசிப்போம். அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 3 கேள்விகள். Now here we see about 3 questions. நீங்களே சொல்லுங்கள் அந்த கேள்விகள் என்னென்ன?
You tell what that question. நீங்களே சொல்லுங்கள். ஏன் அழுகிறாய்? Why weepest thou? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? Why eatest thou not? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? Why is thy heart grieved? ஒரு பாசம் நிறைந்த கணவன் தன்னுடைய மனைவியினிடத்தில் கேட்ட கேள்வி, 3 கேள்விகள். A affectionate husband, and the 3 question is why. இன்றைக்கு இதே கேள்விகளை இயேசுவே நம்மோடு கேட்கிறதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். Even today, the same type of question, even Jesus himself directly questioning that. எல்கானா ஒரு மனிதன், ஆனால் இன்றைக்கு நம்மிடத்தில் இந்த 3 கேள்விகளை கேட்கிறவர் மனிதன் அல்ல, அவர் இயேசு. Even Elkanah is only a human being, a man, but this Elkanah is not man but God. எல்கானா என்ற பெயருக்கு 3 அர்த்தங்கள் உண்டு. Elkanah, that name is having 3 interpretations. ஒன்று கர்த்தர் ஆளுகிறார். One, God reigns. இரண்டாவது அர்த்தம் கர்த்தர் தருகிறார். The second one, God gives. மூன்றாவது அர்த்தம் கர்த்தர் உடையவராக இருக்கிறார். And the third one, God possesses. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. எல்கானா என்ற பெயருக்கு இந்த 3 அர்த்தங்களும் உண்டு. The Elkanah name is having the 3 interpretations. கர்த்தர் ஆளுகிறார். God reigns. கர்த்தர் தருகிறார். God gives. கர்த்தர் உடையவராக இருக்கிறார். God possesses. ஆனால் அந்த எல்கானாவுக்கு தன்னுடைய மனைவிக்கு அந்த விதத்தில் உதவி செய்ய முடியாமல் போய்விட்டது. Even that Elkanah, in that circumstances, he was not to help his wife. ஆனால் நம்முடைய இயேசுவோ நமக்கு எதை வேண்டுமானாலும் தர வல்லவராக இருக்கிறார். But our Jesus, whatever we needed in our life, is able to give to us. இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்திலே சிலர் அழுது கொண்டிருக்கிறீர்கள். Even here, some keep on crying. கர்த்தர் கேட்கிறார், நீ ஏன் அழுகிறாய்? But God is asking you, why weepest? சிலர் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள். Some people have not taken our food. கர்த்தர் கேட்கிறார், நீ ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? But God says, why thou hast not taken our food? சிலர் சஞ்சலத்தோடு இருக்கிறீர்கள். Some people are with some grief. கர்த்தர் கேட்கிறார், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? But God is asking, why you are grievous? உன் அழுகையை களிப்பாய் சந்தோஷமாய் அவர் மாற்றுவார். Even all your mourning, God going to make it as a joyful thing. உன்னுடைய உபவாசத்தை வெற்றியாக மாற்றுவார். Even God going to make your fasting a successful one. உன்னுடைய சஞ்சலத்தை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். Even all your sorrow, He is going to make it as a rejoicing one. இந்த 3 கேள்விகளை நம்மிடத்தில் கேட்கிற அந்த இயேசு, அவர் இந்த கேள்விகளை கேட்டு நமக்கு தேவையானதை தர வல்லவர் என்ற விசுவாசமுடையவர்கள் முழங்கால் நின்றவரை துதிப்போமாக. The people who believe the 3 questions, the Lord Jesus is questioned as He is able to give. Those who believe stand on their knees and praise God. ஏன் அழுகிறாய்? Why are we? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? Why eateth thou not? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? Why is thy heart grieved? இந்த 3 கேள்விகளையும் இயேசு நம்மோடு கேட்கிறார். Even the Lord Jesus putting the 3 questions to us. நம்முடைய அவசியங்கள் எதுவானாலும் அவர் அதை சந்திக்க வல்லவர். Whatever we need, He is having power to meet it in our life. அந்த விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. With that faith, let's praise our God. ஆண்டவரே, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். உங்களுடைய அவசியங்களை தருகிற தேவனை, உங்கள் குறைகளை தீர்க்கிற தேவனை உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சத்தமாய் ஆர்ப்பரிப்போடு கர்த்தரை துதியுங்கள். ஹalleluya. ஆமென். ஏன் அழுகிறாய்? Why weepest thou? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? Why weepest not? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? Why is thy heart grieved? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ எதற்காக இந்த இடத்தில் எதை கேட்டு மன்றாடி நீ இந்த இடத்தில் வந்தாயோ அந்த காரியத்தை கர்த்தர் உனக்கு இப்பொழுது தருகிறார். Whatever need
For what purpose you come in the place, God is going to give that in your life. விசுவாசத்தோடு அவரை துதிப்போமாக. We'll tell you, praise Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 Amen. Praise the Lord. 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 Hallelujah. Hallelujah. Amen. Amen. Hallelujah. Stotram, 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 stotram. Stotram, 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 stotram. Stotram, 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 stotram. ஒரு நாள் நீ சாப்பிடாமல் பசியா இருப்பது கூட கர்த்தர் விரும்ப மாட்டார். Even one day when you never take food, even God never desired that. சென்னை கன்வென்ஷனிலே ஒரு சகோதரன் சாட்சி சொன்னார். 3 நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்தாராம். ஆண்டவரே எனக்கு பசியா இருக்கிறது என்று ஒரு வனாந்தரத்திலே தனியாக அகப்பட்டு விட்டார். பசியா இருக்கிறது என்று ஒரு யுத்த சமயம் என்று நினைக்கிறேன். அவருக்கு ஆகாரம் கிடைக்காமல் ஆண்டவரே பசியா இருக்கிறேன் என்று ஆண்டவர்கிட்ட சொன்னாராம். அடுத்த நிமிஷத்தில் ஒரு தூதன் ஒரு பாத்திரத்தில் சூடு பிரியாணி கொண்டு வந்து முன்னே வைத்தார். Even in Madras Convention, one person was testifying. It was in the midst of war, in the midst of wilderness. He was without food. In that time, angel of God brought about that hot biryani before him. இதெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட முறைமையிலே தேவன் நம்மை எப்படி நமக்காக கருதுகிறார், விசாரிக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. This all reveal about personally how God concerned about our life. ஆகையால் அந்நாளிடத்தில் அன்றைக்கு கேட்ட அந்த 3 கேள்விகளும் இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே கேட்டு நம்முடைய அவசியங்களை தரும்படியாக நல்ல எல்கானாவாக, எல்காவின் ஆவிலும் சிறந்தவராக நம்முடைய இயேசு நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. Amen. Amen. Hallelujah. 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 Amen. இந்த ஏழை கூப்பிட்டேன், கர்த்தர் எந்தன் ஜெபத்தை கேட்டார். நதி போன்ற நதி போன்ற சமாதானம் நம்முடைய கடைசி மூச்சு நாம் விடும்போது, நம்முடைய மரண படுக்கையிலே கடைசி மூச்சு நாம் விடும்போது, even in our deathbed, when we give our last breath, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த ஜீவனை விட வேண்டும். we must say, Jesus, I praise you
With that, we have to leave a ghost. வேற எந்த கடனும் நமக்கு இல்லை. And we have no other obligation than that. அவரை துதிக்கும்படியாகவே இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And we are living only to praise our God. நாம் வாழும்படியாய் துதிக்கவில்லை. And we never praise only to live. நாம் வாழும்படியாய் துதிக்கவில்லை. And we never praise only to live. நாம் துதிக்கும்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Only to praise, we are living upon the earth. ஒருமுறை கூட நம்முடைய கைகளை தட்டி நாம் கர்த்தரை துதிப்போமாக. Clap your hand and praise our God. Hallelujah. Hallelujah, 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 hallelujah. அடுத்ததாக Nextly, கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறவர் என்பதை குறித்து ஒரு வசனம் தருகிறேன். and I want to quote your verses that God saves us எல்லா தீமை நின்றும் நம்மை அவர் காக்கிறவர். from all kind of evil. He is the Lord who protects us. இந்த வசனத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டால் எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் அவிசுவாசமோ கலக்கமோ பட மாட்டீர்கள். When you keep these verses, in whatever circumstance, you will never have unbelief or any kind of confoundance in you. 2 தீமோத்தேயு 4:18 வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை இரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி என்னை காப்பாற்றுவார். And even Apostle Paul says in 2 Timothy 4th chapter verse 18 that God will deliver from all evil and even preserve me unto heavenly kingdom. கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை இரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். என்னை காப்பாற்றுவார். And he will preserve me. நம்முடைய தேவன் நம்மை காப்பாற்றுகிற தேவன். Our God is the Lord who preserves us. திடீரென்று ஏதாகலும் பிரச்சனைகளுக்குள்ளே நீ ஒருவேளை அகப்பட்டுக் கொள்வாய். Sometimes all of a sudden you may be entangled in a problem. நம்மை அறியாமலே சில பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். And without the knowledge a problem may encircle us. ஆனால் நீங்கள் பயப்படக்கூடாது. நம்மை விடுவிக்கிற தேவன், நம்மை காப்பாற்றுகிற தேவன் நம்முடைய இயேசு. And you should not be afraid. Our God is the deliverer. Our God is the Lord Jesus who preserves us. ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். But I want to quote about an incident. கியூபா அரசாங்கம் ஒரு முறை அமெரிக்க பிரஜைகளான 2 பேரை கைது செய்தது. And even Cuban government has arrested the 2 representatives of America. அமெரிக்க பிரஜைகளான 2 பேரை கைது செய்தது. And it arrested the 2 representatives of America. American citizens. And they were the citizens of America. அந்த 2 பேரையும் துப்பாக்கியினால் சுட்டுக் கொல்வதாக அறிவித்தது. And they told they are going to shoot them to death by gun. அப்ப அவர்கள் எந்த நேரத்திலும் சுட்டுக் கொல்லப்படலாம். Any time they may be fired to death. திடீரென்று என்ன நடந்தது தெரியுமா? All of a sudden what happened now? அமெரிக்க நாட்டு தூதரும் இங்கிலாந்து நாட்டு தூதரும் அந்த சுட்டுக் கொல்லப்பட வேண்டிய 2 பேரை சந்திக்க போனார்கள். And even the England ambassador, American ambassador, they went to see the person whom going to be shot to death. ஒருவனை அமெரிக்க நாட்டு கொடியினாலும் அடுத்தவனை இங்கிலாந்து தேசத்து கொடியினாலும் போர்த்தினார்கள். And one person was covered with the American flag, another man was covered with the British flag. அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது தைரியம் இருந்தால் இந்த கொடி மேலே சுடட்டும் என்று சொன்னார்கள். Even they told if they have any courage, let them fire at this flag. கியூபா அரசாங்கம் பயந்தது. Even the Cuban government was afraid. இந்த கொடியின் மேலே சுட்டால், இனி இவர்களை சுட்டால் அமெரிக்க தேசமும் இங்கிலாந்து தேசமும் தங்களோடு போர் தொடுக்கும் என்று பயந்து அவர்களை மரணத்திலிருந்து விடுவித்தார்கள். They fired these 2 flags. America and England will declare war without they deliver the person. பயங்கரமான பிரச்சனைகள் உன்னை சேதப்படுத்தும்படி வரும்போது, when terrible things come only to damage and shatter you, கர்த்தர் உன்னை காப்பாற்றும்படி அவருடைய சிறகுகளாலே உன்னை மூடுகிறார். only to preserve you, the Lord God cover you with his wings. இங்கே கூட சில காரியங்களை கண்டு பயந்து கொண்டே வந்தீர்கள். என்னை காப்பாற்றுவது யார் என்ற கேள்வியோடு வந்தீர்கள். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் என்று பதில் சொல்லப்படுகிறது. Even you have come into this place with the all fear whether God would preserve you, but what the word is given here, that God going to preserve you. நம்மை காப்பாற்றுகிற அந்த இயேசுவுக்கு
நம்முடைய சத்தம் உயர்த்தி நாம் ஸ்தோத்திரம் செய்வோமாக. Let's praise God loudly, the Lord God. ஆமென். முழங்கால் நின்று ஆர்ப்பரிப்போடு கர்த்தரை துதியுங்கள். ஹalleluya. Praise God. Oh, hallelujah. 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 Amen. Hallelujah. Hallelujah. Stotram, stotram. Stotram, stotram. Hallelujah. 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 Stotram, stotram. Stotram, 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 stotram. Stotram, stotram, stotram. Stotram, stotram. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் நம்மை காக்கிறவர், காப்பாற்றுகிறவர். அந்த உணர்ச்சியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென். Praise the Lord. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெயம், ஜெயம். அல்லேலூயா. ஜெயம், ஜெயம் நமக்கே. ஜெயம், ஜெயம் நமக்கே. ஜெயம், ஜெயம். அல்லேலூயா. 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 ஆமென். நமக்கே. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் தியங்குகிறாய்? நீ பயப்படாதே, கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். My soul, why you have been troubled? My soul, why you are lingering? Well, God is going to preserve you. அமெரிக்க தூதரும் அந்த இங்கிலாந்து தூதரும் தோன்றி தங்கள் கொடிகளினால் போர்த்தினது போல தேவன் தாமே வந்து சிறகுகளால் உன்னை மூடுகிறார். சத்துருவுக்கு உன்மேல் அதிகாரம் இல்லை. As American came and covered it with their flags, in such a way God going to preserve you. Devil is having no power over you. விசுவாசிக்கிறவர்களுடைய கைகளை தட்டுங்கள். The people who have faith. Hallelujah. Amen. Praise the Lord. Praise the Lord. அடுத்ததாக வியாதியை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வசனம் தருகிறேன். And nextly, I want to give words regarding our sickness. வியாதிகள் நம்மை மேற்கொள்ளாது. Even the sickness in no way will prevail us. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. Even we know, well known the word that even that pestilence will never reach our place. வாதை என்பது தீரா வியாதி என்று அர்த்தம் சொல்லலாம். And even the pestilence is something, sickness which you will never have an end. தீரா வியாதிக்கு தான் வாதை என்று பெயர். Only sickness which have no end, it is called a pestilence. அது வந்தால் மரணம் தான், வேறு வழி இல்லை. And if it comes, only death, and there is none other thing than that. அப்படி இன்றைக்கு முழு உலகமும் வாதையை கண்டு பயந்து கொண்டிருக்கின்றது. Even today the whole world is afraid about this plague. இப்பொழுது நாம் இந்தியாவுக்காக மாத்திரமல்ல, முழு உலகத்திற்காக ஆண்டவரை துதிக்க போகிறோம். Not only for India, we are going to praise for the whole of the world. சில நாட்களுக்கு முன்பு பிளேக் என்றதான ஒரு வாதை வந்தது. And some time ago there was a pestilence called plague. சில நாட்களுக்கு முன்பு சிக்கன் குனியா என்கிறதான ஒரு வாதை வந்தது. Even some time ago there was a sickness called chikungunya. இப்படி எத்தனையோ வாதைகள். இப்பொழுது சமீபத்தில் இப்போ ஒரு காய்ச்சல் வந்திருக்கிறது, ஸ்வைன் ஃப்ளூ. Even very recently another fever has come which is called swine flu. நமக்கு வசனத்தை வைத்து துதித்தால் அதுதான் நமக்கு ஜெயம்.
And when we keep the word of God and praise, that itself gives strength and healing. அந்த வாதை இந்தியாவை விட்டு அகன்று போக வேண்டும். And even that plague and pestilence must go away from India. நம்முடைய தேசத்திற்காக நாம் ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். We have a great obligation to praise for our nation. இந்தியாவுக்காக மாத்திரமல்ல, முழு உலகத்திற்காகத்தானே இயேசு மரித்தார். ஆகையால் முழு உலகத்திலேயும் இந்த வாதை பரவாதபடிக்கு இன்றைக்கு நாம் துதிக்க போகிறோம். And not only for India, Jesus died for the whole of the world, and we are going to praise for this plague to be removed out of the world. நாம் துதித்தால் வாதை நிற்கும். When we praise, plague will stop. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 Samuel 24:25, when you read that verse, அவர்கள் அங்கே ஒரு களத்தை வாங்கி அங்கே பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தின போது வாதை நின்றது. and they built there an altar unto the Lord and offered burnt offerings, and the plague was stayed from Israel. முதலாவது 91ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் படிப்போம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. The first of all, let us read the verse from Psalm 91 verse 10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எல்லாரும் இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. Even the evil thing never happen in you. அல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. Even the plague come nigh, never nigh unto thine dwelling. அந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. முழு இதயத்தோடு, The full heart, முழு பலத்தோடு, with the full strength, அந்த வாதை அகன்று போகட்டும். let that pestilence be removed away. இயேசுவின் நாமத்தில், In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில், In the name of Jesus. அந்த வாதை இந்தியாவை விட்டு அகன்று போகட்டும். Let that pestilence plague go away from India. அந்த வாதை முழு உலகத்தை விட்டு ஓடி போகட்டும். Let that plague flee away from the whole of the world. ஆமென். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. And even the plague shall not nigh unto thy dwelling. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. Even the plague shall now ரத்த சத்தமாய் கர்த்தரை துதிப்போமாக. with the loud voice let praise our God. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நாம் சரியாக துதித்தால் இந்த வாதை இந்தியாவை விட்டு ஓடி போகும். முழு உலகத்திலேயுமே இந்த வாதை இல்லை என்று பேப்பர்ல படிப்போம். And when we really praise God properly, even it has fled from India, even all over the world we'll be able to read through the newspaper. தேவனுடைய ஜனங்கள் அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்திலே துதித்தபடினால் முழு உலகத்தினின்றும் இந்த காய்ச்சல் அகற்றப்பட்டிருக்கிறது என்று பேப்பர். As the people of God praise God, the pestilence has been removed from out of the whole world. Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah. ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். அவன் சென்னையின் கீழே கலங்குகையும் சிறகுகளால் மூடுவார். அவன் சென்னையின் கீழே கலங்குகையும் சிறகுகளால் மூடுவார். சென்னையின் கீழே கலங்குகையும் சிறகுகளால் மூடுவார். சென்னையின் கீழே கலங்குகையும் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. அதுபோல அதோடு சேர்ந்து சில வியாதியஸ்தர் இங்கே வந்திருக்கிறார்கள். And with that, even some kind of sick people have come into this place. குறிப்பாக ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு சகோதரன் வியாதியாய் வந்திருக்கிறார். Even especially from Sri Lanka, one person has come with a sickness. இந்த துதி ஆராதனையிலே விடுதலை கிடைக்கும் என்று தான் வந்திருக்கிறார்கள். And they have come in these dawn praising, they would get the healing. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே
In the name of the Lord Jesus Christ. அந்த சகோதரன் சுகமாகி போகும்படியாக நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. That brother may be healed. Let us lift up a hand and praise him. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு வாதையும் உன் கூடாரமே அனுபவமே காத்திடுவா அனுபவமே காத்திடுவா ஒரு வாதையும் உன் கூடாரமே அனுபவமே காத்திடுவா ஒரு வாதையும் உன் கூடாரமே அனுபவமே காத்திடுவா. அடுத்த விஷயத்துக்கு போவோம். Let us go to the other matter. வாலிபர்களுக்கு ஒரு வசனம் சொல்லுகிறேன். And I want to quote a verse to the young. இங்க வந்திருக்கிற வாலிபர்கள் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நான் நினைக்கிறேன் வாலிபர்கள் தான் அதிகமா இருக்கிறார்கள். I think only most are the youths. வாலிபர்களுக்கு இன்றைக்கு நான் ஒரு வசனம் தருகிறேன். And I want to give a verse from the word of God for the youth. என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன். And I will make the mountain as a way. என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன். I will make all the mountains as a way. ஏசாயா 49 அதிகாரம் 11 வசனத்திலே And even Isaiah 49 verse 11. என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். And I will make all my mountains a way. தயவு செய்து இந்த வசனத்தை படியுங்கள். என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன். வாலிபர்கள் இந்த வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். All young people, you can keenly watch these. And I will make all thy mountains a way. மற்றவர்களும் இதை நீங்கள் சொந்தமாக்கலாம். And even all others can make it as your own. மலைகள் என்றால் என்ன? What is meant by mountain? இந்த இடத்தில் மலைகள் என்பது உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஆண்டவரோடு நெருங்கும் போது உண்டாகிற கடினமான சூழ்நிலைகள். And mountain mean whenever you come closer with the Lord, all kind of trouble and adversity you have because of that. நீ ஆண்டவரோடு நெருங்க விரும்பும்போது உன் வாழ்க்கையிலே ஏற்படுகிற கடின பாதைகள் தான் மலைகள். And whenever you want to come closer with the Lord, those were the hard path. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட கடினமான பாதைகளாகிய மலைகளை நான் வழிகளாய் மாற்றுவேன். And God says, hard like a path, even now it may be like a mountain, I will make it like a way. வாலிபர்களே, உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கடினமான பாதை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதை ஆண்டவர் இப்பொழுது ஒரு பெரும் பாதையாக மாற்றப் போகிறார். Oh dear young people, whatever like a mountain, hard path you are meeting in our life, but God says that He going to make it as a way for you. உன சாதாரண வழி அல்ல, ஒரு ஹைவே, ஒரு பெரும் பாதையாக மாற்றப் போகிறார். It's not an ordinary way, but He going to make it as a highway. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே அது உங்களுக்கு சில கடினமான சூழ்நிலைகளாக நீங்கள் கண்டீர்கள். And even in our life, you might have seen it something like a hard thing. இப்பொழுது நீங்கள் துதிக்கும் போது அந்த மலைக்கு மேலே ஒரு ஹைவே நீங்கள் காணப்போகிறீர்கள். But when you praise God, even over the mountain, you are going to see a highway. நீங்கள் துதிக்கும் போதே அதை காண்பீர்கள், மலைக்கு மேலே ஒரு ஹைவே. While you praise God, you are going to see a highway over that mountain. உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற கடினமான ஒவ்வொரு அனுபவத்தையும் அவர் பெரிய பாதையாக மாற்றுகிறார். இப்பொழுது Now whatever the hard experiences you are experiencing in your life, you are going to make it as a highway for you. துதிக்கலாமா? Shall we praise God? வாலிபர்களாக விரும்புகிறவர்களும் எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். The people who are young, the people who want to be young, let's all praise God. என் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன். I will make my mountain a way. எல்லா கடினமான பாதைகளையும் கர்த்தர் வழிகளாய் மாற்றுகிறார். And all the hard things God make it as a way. அது உலகத்துக்கு போகிற வழி அல்ல, பரலோகத்துக்கு போகிற வழி. It's not going to the world but going to heaven. சத்தமாய் கர்த்தரை துதியுங்கள். With the loud voice let's praise our God. இரத்த சத்தமாய் துதியுங்கள். With all loud voice you praise your God. இந்த துதியின் சத்தம் பரலோகம் வரைக்கும் கேட்கிறது. This sound is going to reach heaven. இந்த துதியின் சத்தம் பரலோகம் வரைக்கும் கேட்கிறது. Even this the sound of praise here. இயேசு நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். Even Jesus is coming our midst. நம்முடைய துதிகளில் பிரியப்படுகிறவர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். And even the Lord has come in our midst. துதிகளின் நடுவிலே வாசமா இருக்கிறவர் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். The Lord God who dwells in the midst of the praises is
கடினமான காரியங்கள் எல்லாம் இப்பொழுது வழியாய் மாறியது. All the hard things have been made this way. நீ வேதனைப்பட்டாய், You had a great grief, நீ கஷ்டப்பட்டாய், and you had a lot of problems, நீ பெருமூச்சு விட்டாய். and you had a great silence. ஆனால் இப்பொழுதோ அதை கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய பாதையாக மாற்றி விட்டார். God has made a highway for you. உங்களுடைய கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். You got your hand and praise God. சமயம் மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகையால் சுருக்கமாக நாம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Even the time is running very fast. I want to tell it everything in short. அரசாங்கத்திலிருந்து ஏதாவது உங்களுக்கு அனுமதியோ ஏதோ சில நன்மைகள் கிடைப்பதற்கு தடையாக இருக்கிறது. அதற்கு நான் ஒரு வசனம் தருகிறேன். இன்றைக்கு கர்த்தர் அந்த காரியத்தை பொறுப்படுத்தி அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்கும்படி செய்ய போகிறார். Whatever the benefit you had to derive through the government, if it had been hindered, I want to give a verses because God going to deliver you out of those hindrances from the government. நெகேமியா 2:8 வாசிக்கிறோம். தேவனுடைய தயவுள்ள கரம் என்னோடு இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டான். Even Nehemiah chapter 2 verse 8, at the hand of the Lord the king was upon, and what God had made it to come into my life. ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டான். And even the king had order to pass in my life. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு தந்தான். As the hand of the Lord was upon me, even the king had given what he ought to give. அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய சில நன்மைகள் சில வேளைகளிலே தடையாகும். And even the benefit what you had to get from the government, sometime it may be hindered. உடனே நாம் எங்கே போக வேண்டும்? Immediately where we are to go. யாரிடத்தில் ரெக்கமெண்டேஷன் போக வேண்டும்? For to whom we had to go for the recommendation. அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்கும்படியாக நாம் யாரிடத்தில் ரெக்கமெண்டேஷனுக்கு போக வேண்டும்? To get the benefit from the government, to whom we had to go for the recommendation. பரலோக அரசாங்கத்திடத்தில். Only we had to go to the என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்னோடு இருந்தபடியால். As the hand of the Lord was upon me. ஒரு நாள் எங்களுக்கு பவனிக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் கர்நாடகா ஸ்டேட்ல. Even in Karnataka, one day they refused to give a permission. பவனிக்கு பெர்மிஷன் தர முடியாது என்று சொல்லிவிட்டார். And they refused to give permission to the procession. கன்வென்ஷன் பவனி நடக்க வேண்டும், ஆனால் தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். Even the convention procession should be conducted, but they refused to give permission. எல்லாரும் அழுகையும் வேதனையோடு, ஆண்டவரே எங்களுக்கு கன்வென்ஷன் பவனி வேண்டும், எங்களுக்கு பெர்மிஷன் தாரும் ஆண்டவரே. பவனி அன்றைக்கு வரைக்கும் கிடைக்கவே இல்லை. And all have been crying, Lord, give me permission for the convention procession. Even to that day there was no permission from the government. பவனியை கேன்சல் பண்ணுங்கள் என்று சொன்னார்கள். And even they told us to cancel the procession. ஆனால் பவனியை கேன்சல் பண்ண வேண்டாம், எல்லாரும் விசுவாசத்தில் வந்து விட்டார்கள். But they have not cancelled the procession, but all have come in faith. எல்லாம் வரிசையாக நிற்கிறார்கள், ஆனால் பெர்மிஷன் இல்லை. But there was no permission and all been standing in a row. பவனி தொடங்க முடியாது, அங்க மிகவும் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தார்கள், அந்த விஷயத்துல மிகவும் கண்டிப்பாக இருந்தார்கள். And we cannot start the procession regarding that the government was very strict. திடீரென்று அந்த வழியாக ஒரு மினிஸ்டர் அப்படி போகிறார். All of a sudden minister was passing by that way. அவர் இந்த பவனியை பார்த்து அவர் வண்டியை நிறுத்தினார். And when he saw the procession, he stopped his vehicle. அவர் யாரென்று? அவர்தான் சீஃப் மினிஸ்டர். And he happened to be the chief minister. அவர் நிறுத்தி என்ன என்று கேட்டார். And he asked us what was the matter. எங்களுக்கு பவனிக்கு பெர்மிஷன் தரவில்லை என்று சொன்னார். And we told that they had not given permission to the procession. பவனியை நடத்துங்கள் என்று சொன்னார். ஹalleluya. We conduct the procession. ஹalleluya. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால், At the good hand of the Lord was upon me. ராஜா அவைகளை கட்டளையிட்டான். Even the king has ordered granted that. அதுபோல உங்களுக்கு வர வேண்டிய சில நன்மைகள் தடையா இருக்கிறது, கர்த்தர் அதை இன்றைக்கு சாங்க்ஷன் பண்ணுகிறார். And whatever benefit being hindered, God himself is sanctioning. முழங்கால்ல நின்று கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. Amen. Hallelujah. Jesus, Jesus, Jesus. Hallelujah. Hallelujah.
என் ஜனமே, My people, நான் உங்கள் பெயரை பரலோகத்தில் எழுதி இருக்கிறேன். now I have written your names in heaven. நீங்கள் மனுஷரை தேடி சிபாரிசுக்காக போக வேண்டாம். You need not seek after a man for recommendations. நான் ஜீவனுள்ள தேவன். I am the living God. எனக்கு உண்மையாய் இருக்கிறவர்களுக்காக நான் வல்லமையாய் கிரியை செய்வேன். I am the Lord. He is able to work mightily for the faithful people. நான் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். I am the Lord working for you. இதோ தடையாக நின்ற அந்த காரியம் நீ வீட்டிலே போகும்போது அது உனக்கு ஜெயமாக முடிந்தது என்று நீ கேள்விப்படுவாய். No, when you go back to your home, think that all have turned to be a successful one. நான் நேற்று இன்றும் என்றும் மாறாத தேவன். I am the Lord. He is same yesterday, today, forever and ever. ஆமென். அல்லேலூயா. உட்காரோ. நாம் ரொம்ப நேரம் துதிக்க வேண்டும். ஆனால் நமக்கு 6 மணி நெருங்கி விட்டது. And we had to praise God for a long time, but even the 6 o'clock is approaching nearer. நீங்கள் வழக்கம் போல உங்கள் பிள்ளைகளுக்காக கவலைப்படுகிறவர்கள் எத்தனையோ பேர் இங்கே உண்டு. Even habitually you are just worried about your children or all seated here. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது ஆண்டவர் எனக்கு தந்த வசனம் என்ன தெரியுமா? While I was praying for the children, what the word of God had given for the children, you know. கர்த்தர் தந்த வசனம் என்ன தெரியுமா? What the word of God was given for the children. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே 2 Samuel chapter 9 verse 11. மேவிபோசேத்தை குறித்து தாவீது சொன்ன வசனம். And it is the verse told by David to Mephibosheth. மேவிபோசேத்து 2 கால்களும் முடமான ஒரு பையன். Mephibosheth was a man where he had his 2 legs lame. தயவு செய்து பெற்றோர் கவனிங்கள். மேவிபோசேத் 2 காலும் முடமான ஒரு பையன். ஆனால் அவனை பற்றி தாவீது சொல்லுகிறான், அவன் ராஜகுமாரன். அவன் முடவன் அல்ல, அவன் ராஜகுமாரனை போல் என் பந்தியில் சாப்பிடுவான். And now while David were looking at the Mephibosheth, a man who had his 2 legs lame, he is not a lame, he is son of the prince, and he will have a table with me. ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் எழுத்தின்படியே ஒருவேளை முடமாக இருக்கலாம். And even your children, literally they may be lame in their legs. அவர்களால் சரீரத்திலே ஒன்று முடியாமல் இருக்கலாம். Sometimes they will be incapable to move their legs or any part of the body. அவர்களுடைய மூளையிலே அவர்கள் செயலற்றவர்களாக இருக்கலாம். Sometimes they, even in the brain, it may be seems to be not capable. சில வேளை உங்களுடைய பிள்ளைகள் சரீரத்தில் நன்றாக இருக்கலாம், ஆவிக்குரிய ஜீவியத்திலே முடவர்களாக இருக்கலாம். Sometimes physically they may be good, but spiritually they may be lame. ஆனால் 2 காலும் முடமான அந்த மேவிபோசேத்தை தாவீது எப்படி கண்டார் என்றால், ராஜகுமாரரில் ஒருவனாக என் பந்தியில் சாப்பிடுவான் என்று சொன்னான். But while David saw that the lame with the 2 feet, he said, he is a son of the prince and he will be a table along with me. இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? அந்த முடமா இருக்கிற பிள்ளை, and even the lame child, தாவீதுனுடைய பார்வையிலே ராஜகுமாரன். ஹல்லேலூயா. and even the side of the David, he is the son of. இதை விசுவாசிக்கிறவர்கள் அந்த பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். People who believe it, you praise God for your children. ஆமென். சத்தத்தை உயர்த்தி துதியுங்கள். You lift up your voice and praise your God. அவன் ராஜகுமாரன். And he is a king's son. Hallelujah, hallelujah. Amen, amen. Hallelujah. நீங்கள் இன்னும் வல்லமையாய் துதிப்பதற்காக ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். Only to make you to praise God mightily, I want to quote an incident. விவாகமாகி பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் ஒரு விசுவாசி இருந்தார். One believer after marriage for a long time he was without child. அவரோடு கூட வேலை செய்கிறவர்கள் எல்லாரும் இவரை விசுவாசி விசுவாசி என்று பரியாசம் பண்ணுவார்கள். And all the workers who ever work along, they used to mock at him saying விசுவாசி. விசுவாசி விசுவாசத்தில் இருக்கிறான், இவனுக்கு குழந்தை இல்லை என்று. And they used to mock him as a man who was in faith but he has no child at all. அநேக வருடங்களுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்தது. 2 காலும் முடம். And after a long time a child was born but both the legs were lame. குழந்தை பிறந்த பிறகு முதன் முறையாக ஆபீஸ்க்கு போகிறார். And when the child was born, he was first time going to the office. ஆபீஸ்ல போனா எல்லாரும் சிரிக்கிறாங்க. விசுவாசி விசுவாசி
இப்ப பிறந்த குழந்தை முடம் என்று எல்லாரும் பரியாசம் செய்ய ஆரம்பித்தார். When you went to the office, they say to Visuwasi, but the child born is lame in both the legs. அவர்கள் கேட்டார்கள், நீ விசுவாசத்தில் இருக்கிறாயே, ஏன் உனக்கு இப்படி ஒரு முடமான குழந்தை பிறந்தது? You are under faith. Why this lame child have been born for you? நான் சொல்றது கவனமா கவனிங்க. But you just hearken keenly. உனக்கு ஏன் இப்படி முடமான குழந்தை பிறந்தது? Why this lame child have been born for you? இவருக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்றே தெரியவில்லை. You never know what to answer to that person. கொஞ்ச நேரம் அப்படி ஆலோசித்தோனே கர்த்தர் அவருக்கு ஒரு வார்த்தையை தந்தார். While he was counseling, God had given a verse for him. நல்ல வேளை அந்த முடமான குழந்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்காமல் எனக்கு தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். And say, fortunately, he had not given that lame child to you, but he had only given to me. பிரியமானவர்களே, கர்த்தர் அந்த குழந்தையை முடமான குழந்தையாக அல்ல, ராஜகுமாரனாக காண்கிறார். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் எழுத்தின்படியே முடமானவர்களாக இருக்கலாம், அல்லது சரீரத்தில் நல்லவர்களாக இருந்து ஆவிக்குரிய ஜீவித்தில் முடமானவர்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட குழந்தைகளாக இருந்தாலும் தாவீது ராஜா அந்த குழந்தையை ராஜகுமாரனாக காண்கிறான். ஹல்லேலூயா. That your child may be physically lame or spiritually also lame. அதை விசுவாசிக்கிறவர்கள், God says, as a king's son. அதை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கைகளை தட்டி, ஆமென், கைகளை தட்டி ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக துதித்தது போதாது. Even what we praise God, it is inadequate. யாராலும் நம்முடைய பிள்ளைகள் முடமான பிள்ளைகள் இருந்தால் இந்த துதியினாலே, இந்த துதியின் சத்தத்திலே இங்கே அவர்கள் சுகமாக வேண்டும். If we have a lame child, by prayer, by shout of the praise, here itself they will be healed. நம்முடைய பிள்ளைகள் ராஜகுமாரர்களாய் மாற வேண்டும். Our children will be made as a king's son. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. எல்லாரும் உங்களுடைய கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்கள். You all clap your hands and praise your God. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். And I praise God with all gratefulness. எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ராஜகுமாரர்களாக மாற்றுகிறார். And God bless all the children and make them as a king's son. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆகஸ்ட் 15th நம்முடைய தேசத்துக்கு சுதந்திர தினம். And today we have August 15, it is Independence Day. சுதந்திர தினம் என்றுதான் பெயர், ஆனால் மெய்யான சுதந்திரம் இல்லை. But even it is having the name as an Independence Day, but genuinely, truly there is no proper independence. நம்முடைய தலைவர்கள் சுதந்திர தின கொடியை, தேசிய கொடியை பறக்க விடும்போது கூட அவர்கள் துப்பாக்கி முனையில் தான் பறக்க விடுகிறார்கள். ஏனென்றால் பயம், எந்த நேரத்தில் எதுவும் சம்பவிக்கலாம். And even while our national leader hoisted the flag, and even while it was hoisted, they hoisted with the point of the gun. At any time, danger and jeopardy may come. எங்கு பார்த்தாலும் தீவிரவாதங்கள், Everywhere we can find militancy and terrorism, கொலைகள், and even murder. மதுரை பட்டணத்திலும் கூட கொலைகள். And even in the city of Madurai, you can find murder is taking place. நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், மதுரை பட்டணத்திலே கொலைகள் குறைய வேண்டும், கடைசில கொலைகளே இல்லாமல் போக வேண்டும். And while we praise God in the city of Madurai, there must be no murder at all. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்க வேண்டும், எப்படி அந்த கொலைகள் கொள்ளைகள் இதனுடைய ரேஷியோ எப்படி வந்திருக்கு, குறைஞ்சிருக்கா கூடி இருக்கான்னு கேட்கணும். அவங்க குறைஞ்சிருக்கு, இந்த துதிக்கு பிறகு குறைஞ்சிருக்குன்னு சொல்லணும் அவங்க. Even if you go to the police station, when you ask whether the murder have been decreased after this praising God, the police station must say all have been decreased. ஆகையால் மெய்யான ஒரு சுதந்திரத்திற்காக நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். We are indebted to praise God for the true independence of தீவிரவாதங்களுக்கு எதிராக துதிப்போம். Let us praise against terrorism. கொலைகளுக்கு விரோதமாய் துதிப்போம். Let's praise against murder. ஆக்சிடென்ட்களுக்கு விரோதமாய் துதிப்போம். Let's praise against the accident. நல்ல வைராக்கியத்தின் ஆவியோடு கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. Let's praise him. ஆமென்.
நம்முடைய ஜீவியத்தை குறித்து 2 வசனங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதோடு நான் முடிக்கிறேன். And regarding our life, you keep remember about 2 things. With that I want to conclude. ஒரு வசனம் எபேசியர் 1:4. The first one is Ephesians chapter 1 verse 4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். According as he had chosen us in him before the foundation of the world, that we should be holy and without blame before him in love. இங்கே இருப்பவர்களில் யாராகிலும் பரிசுத்த ஜீவியத்திற்காக தவிக்கிறவர்கள் இருந்தால், if anybody is longing for the holy life, இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். even the Lord God is giving this promise for you. தேவனுடைய சித்தம் என்னவென்றால் நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்பதுதான். அதற்காகத்தான் உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார். What is the will of God? That we have to live a holy life. For that he had chosen before the foundation of the world. ஒரு வாலிபனுக்கு பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்ற வாஞ்சை வந்தது. Even one young man had a desire to lead a holy life. உடனே அவன் என்ன யோசித்தான் என்றால், எங்கேயாவது காட்டிலே போய் ஒரு சன்னியாசியாக ஜீவிக்கலாமா? What he thought, going into a forest and living like a sannyasi. அவனுடைய அம்மா அவனுக்கு சொன்னார்கள், மகனே, நீ காட்டுக்கு போய் சன்னியாசியாய் ஜீவித்து பரிசுத்தமாய் ஜீவிக்க விரும்ப வேண்டாம். இயேசுவை பார். இயேசு பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே ஜனங்கள் மத்தியில் தானே ஜீவித்தார். ஆகையால் நீ ஜனங்கள் மத்தியிலே நீ அப்படி ஜீவிக்க முடியும் என்று அவர்களுடைய அம்மா சொன்னார்கள். Even mother told, my son, you need not go to the forest and live like a sannyasi, but look into Jesus. In the midst of the people, he lived like a sannyasi, and you can have that kind of life. நீ காட்டுக்குள்ளே போய் சன்னியாசியா ஜீவிக்கிறபடியால் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஜனங்கள் மத்தியிலே நீ பரிசுத்தமாய் ஜீவித்தால் மற்றவர்களை நீ ஆதாயமாக்கலாம் மகனே என்று சொன்னார்கள். If you live like a sannyasi in the forest, there is no benefit. But if you live in the midst of the people, when you lead a holy life, you can win somebody else. அவர் ஒரு பெரிய தேவ ஊழியக்காரனாய் மாறினார். And later he became a great man of God, servant of God. இன்றைக்கு நீங்கள் யாராக உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தின் தாகமுடையவர்களாய் இருந்தால், எபேசியர் 1:4 நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். உலக தோற்றத்திற்கு முன்னே அதற்காகத்தான் நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். If you are longing and thirst for the holiness, you just by heart that 4th verse. Even before the foundation of the world, God had chosen for that purpose. அதோடு சேர்த்து இன்னொரு வசனம் சொல்கிறேன். ஜீவியத்திற்காக, நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக முன்னேற விரும்புகிறவர்களுக்கு இதை சொல்லுகிறேன். And even for the life, for the spiritual life, who want to go progressively and want to give that verse. எசேக்கியேல் 41:7 அந்த வசனத்தை வாசிக்கும் போது, while you read Ezekiel 41:7, அதிலே ஒரு 3 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. and there the 3 things have been written. ஒன்று கீழ்நிலை, and downstairs, இரண்டாவது நடுநிலை, and the second one is the middle one, இன்னொன்று மேல்நிலை, and the third one is the upward one. கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு போக விரும்புகிறவர்கள், அவர்களுக்கு அப்படியே சுற்றி சுற்றி பாதைகள் அமைக்கப்பட்டிருந்ததாம். அந்த பாதைகள் போக போக மேலே போக போக விசாலமாக இருந்ததாம். And even the people from the low, when they want to go high, even the path was made something with இப்பொழுது கேட்கிறேன், கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு போக விரும்புகிறவர்கள் கை உயர்த்துங்கள். The people who want from the lower part even go to the upward, you lift up your hand. அல்லேலூயா. மேல்நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு போக விரும்புகிறவர்கள் கை உயர்த்துங்கள். The people who want to go down from the up even to the down one, you lift up your hand. ஒரு கை கூட உயரவில்லை. Even one hand has not been lifted up. எல்லாருமே கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு போக விரும்புகிறவர்கள் தான். Everybody from the lower position want to go to the higher position. அப்படி போகிற வழி எப்படி இருந்ததாம் தெரியுமா? விசாலமாய் போக 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 விசாலமாய் இருந்ததாம். How the path which was going to the higher place, as it was going, it was seems to be so wide. இதனுடைய ஆவிக்குரிய பொருள் என்னவென்றால், what is the spiritual meaning for this now? உன்னுடைய வாழ்க்கையிலே நீ கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு போக விரும்பினால் போக போக உன்னுடைய இருதயம் விசாலமாகிக் கொண்டே இருக்கும். If you want to go from the upper to the higher, your spiritual life will be widened and widened and widened. கர்த்தர் உனக்கு ஒரு விசாலமான இருதயத்தை தருகிறார். And the Lord God, he give a wide heart for you. அப்படி இந்த 2 காரியத்தையும், பரிசுத்தத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களும் கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு போக விரும்புகிறவர்களும், கர்த்தர் உங்களுக்கு விசாலமான இருதயத்தை தருகிறார், ஒரு ஜீவியத்தின் முன்னேற்றத்தை தருகிறார். இதை விசுவாசித்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. The people who want a holy life, the people who want எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். praise your God. ஐந்து அல்லேலூயா சொல்லுவோம்.
நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு போக விரும்புகிறவர்கள், நம்மை மேல்நிலைக்கு கொண்டு போகிற இயேசுவுக்கு ஒரு 5 அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த விசேஷிக்கப்பட்ட இந்த அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்திலே எங்களை கொண்டு வந்து பலவிதமான தேவைகளை அறிந்து ஒவ்வொருவரும் அவருடைய பிரச்சனைகளை ஜெப விண்ணப்பங்களில் எழுதி இங்கே போட்டிருக்கிறதுனாலே இதில் கேட்கப்பட்ட எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணும்படியாக இப்பொழுது உன்னுடைய வேண்டுதல் என்ன, அது உனக்கு கட்டளையிடப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படியே கண்டிப்பாக இதை ஆசீர்வதித்து எல்லா காரியம் அனுகூலமாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெயமாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா விதங்களும் கர்த்தர் கூட இரும். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்ன தேவன் அப்படியே விண்ணப்பங்களுக்கு பதில் அளித்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. கடைசியாக கூட்டம் முடிய போகிறது. எல்லாரும் நீங்கள் நிற்கிற இடத்திலே இயேசு கிறிஸ்து மாறாதவர் என்று எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்தை நமக்கு தந்தபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏறத்தாழ நாம் போன மாதம் பாதியிலிருந்தே ஜெபிக்க ஆரம்பித்துக் கொண்டிருந்தோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மழை தடைகள் இந்த கூட்டத்திற்கு தடையாயிராதபடி இயற்கை அனுகூலமாக்கி தந்தபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பல தேவைகளோடு வாஞ்சியோடு வந்தவர்களை கர்த்தர் நிறைவாக்கி இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவரும் வாக்கு மாறாதவருமான தேவன். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருவரோடும் பேசின வசனங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். நமக்கு இந்த பட்டணத்தை கர்த்தர் தந்தார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மதுரை பட்டணத்தில் உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். மதுரை பட்டணத்தின் சமாதானத்துக்காய் ஸ்தோத்திரிப்போம். இந்தியாவின் சமாதானத்திற்காய் ஸ்தோத்திரிப்போம். திரும்பி போகிற பிரயாணத்தில் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். ஜெபம் பண்ணலாம். அருமையான ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, இவ்வளவு நாட்களாக ஜெபித்த கர்த்தாவே, இந்த ஸ்தோத்திர ஜெபத்தை கர்த்தாவே நாங்கள் நினைக்கிறதுக்கு மேலாக இன்னைக்கு நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாகவே தந்தபடியால் நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாடல் எல்லாவற்றையும் கர்த்தாவே ஆசீர்வதித்தபடியால் நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே கர்த்தாவே, கொண்டு வந்தால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, மத்த ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளோ பேர் கர்த்தாவே தூர தூர தேசங்களில் இருந்தும் ஆண்டவரே பக்கத்தில் இருந்தும் வந்த எல்லா பிள்ளைகளையும் மறுபடியும் ஆண்டவரே நாங்கள் உடைய கரங்களே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய எல்லா காரியங்களையும் நேர் இந்த ஸ்தோத்திர ஜெபத்தின் மூலமாக அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தபடியால் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் போற வழிகளில் எல்லாம் நீர் கூட இருந்து ஆபத்தான